இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தின்னு சுத்தமாக ஞாபகமாகவே இல்லை. ஈவினிங் ஒரு 4 மணி போல் தான் கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் ஒரு மணி நேரத்துக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நார்மலான ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இறக்குற டைமில் தேங்காய் சேர்த்து இறக்குனா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே கேரளாவில் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இங்கே கிடையாது. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷு பண்டிகைக்கு மட்டும்தான் மலையாள வருடப்பிறப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதுக்கும் எந்த ஒரு பொருளும் சாப்பிட்ற பொருளும் படைக்க மாட்டாங்க. சாமி ஜஸ்ட்டு கும்பிடுவாங்க. ஸோ இவர் தான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர். விஷு பண்டிகைக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இவர் வெளியில் வருவார். மற்ற டைமில் இங்கே தான் இருப்பார். வெளியில் பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சுட சுட பார்த்திங்கன்னா நாங்கள் சுண்டல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாயசம் செய்யலான்னு பார்த்தேன். ஸோ இந்த மழையில் எங்கே போய் வெளியில் போய் பால் வாங்கிட்டு வரது சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வரல. அதனால் வீட்டில் பாயசம் ரெடி பண்ணலை. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.